அப்புறம் வச்சு பாப்பாவோட அழகா அடிச்சுக்கலாம் தங்கம். ஆடாம இருந்துக்கோ. ஆடக்கூடாது. ஒண்ணு சாமி படுத்துக்கோ. தலை சீவி விட்டு. நான் புடிச்சுக்கிறேன். அவங்க பிடிக்கல, நான் தான் பிடிக்கிறேன். அவ்வளவுதான். நாம தொப்பி வாங்கிக்கலாம். போய் முட்டை அடிச்சுட்டு போய் சந்தனம் பூசிட்டு பண்ணி போறோம். ஆடாம இருக்கணும். அழகா தலை சீவிட்டு போயிட்டு அனுஜெயந்துக்கு ஒரு டப்பி. அனுஜெயந்து கையில இப்படி ஏங்க அனுஜெயந்து நான் வச்சிருக்கிறியா? ஏ அது குதி குதிச்சல்ல தெரியல. கல்லெல்லாம் எடுத்து வந்து காமிச்சிங்க. எப்படியோ அந்த டைம்ல ஏதோ அவ்வளோ நம்ம ஏதோ சொல்லி நம்ம சொல்றது பொறுத்தான் தம்பி. நம்ம அது வேண்டாம்னா அதையவே யோசிச்சுட்டு இருக்கு. செல்லும் போய் அப்பா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நான் செகண்ட் அப்படிங்கிறேன். அது வரைக்கும் கியாவோட அழகாக இருக்கு. 2 முட்டை, கியாவுக்கு 1, ஆதிரிக்கு 1. 2 பேர் முட்டை அடிச்சு குவாப் போட்டு விளையாடுங்க. சரியா? நான் சரியானு கேட்கக்கூடாது. தலையாடி ஆடாமல் இருந்துக்கணும். 1 2 தண்ணி ஒரு பாக்கெட் வச்சுக்கோ. சரிம்மா. 5 கண் முடிக்கோ. முடி வந்துடும் கண்ணில். வெரி குட். கொஞ்சம் இருக்கு, அவ்வளோதான். ஓகே, நான் பிடிச்சேன். நான் மாமா பிடிச்சிக்கிறேன். இதில் கொஞ்சம் இருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி தான். அப்படி வெரி குட். ஆடாமல் குயிக்காக அடிச்சுட்டு குயிக்காக போய் விளையாடலாம். அண்ணா பார்த்து சிரிப்பு. அடித்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் போய் ஜாலியாக விளையாடலாம். ஓகே, இந்த காலந்தளம் சைடு அவ்வளோதான். தலையும் கூட ஆட்டக்கூடாது. அனுஜெயந்துக்களை இப்படி தான் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அதில் அணுகி கம்முன்னு கொண்டுட்டான். சரி உனையாட்டே கம்முன்னு கொண்டுட்டான். புஷா என் பாப்பா கம்முன்னு கொண்டாடான். என் பாப்பாவும் அடிக்கும்போது உனையாட்டே குட்டை கொண்டான். ஆடக்கூடாது. புரியல சாப்பிட்டு இல்லையா? கம்மியாக போட சொல்ல முதல்ல
இது கம்மியாக போட சொன்ன சின்ன பையன் நிறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு போட்டாங்க வீடு சாப்பிட முடியல அப்பாவுக்கு வச்சிரு அவ்வளோதான் அலுவலகம் தானே